வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெருக்கல் கணக்கு எண் 10 பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எண் கூடயும் 10 பெருக்குனா என்ன வரும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல். சரி வாங்க முதல் கணக்கை பார்க்கலாம். 925 பெருக்கல் 10. பெருக்கல் எப்போவுமே பின்னாடி இருக்க எண்ணிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த பின்னாடி இருக்க எண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு எண் கூடயும் பெருக்குங்க. அதுக்கப்புறம் முதல் இருக்க எண்ணான 1 எடுத்துகிட்டு போய் ஒரு எண் கூடயும் பெருக்குங்க. இங்கே பெருக்கும் போதும் பின்னாடி இருக்க எண்ணிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கான்செப்ட். சரி வாங்க பெருக்கலாம். 0வை முதல்ல 5 கூட பெருக்குங்க. பெருக்குனா 0 தான் வரும். 0 கூட எந்த எண்ணை பெருக்கினாலும் 0 தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்கே 0 அப்படின்னா இங்கேயும் 0 தான் வரும், இங்கேயும் 0 தான் வரும். இந்த 0 எடுத்துகிட்டு போய் இந்த 2 கூட பெருக்குனா 0 தான் வரும். இந்த 0வை 9 கூட பெருக்குனா 0 தான் வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 0 கூட எந்த எண்ணை பெருக்கினாலும் 0 தான் வரும். சரி, அடுத்தது 1 எடுத்துகிட்டு போய் பெருக்க போகிறோம். 0 பெருக்கிட்டோம் எல்லாத்தையும். இப்போ 1 எல்லா எண் கூடயும் பெருக்க போகிறோம். 1 எது கூட பெருக்கினாலும் எந்த எண்ணை பெருக்கிறோமோ அந்த எண் தான் வரும். இங்கே 0வை பெருக்கும்போது 0 தான் வரும் எந்த எண் கூட பெருக்கினாலும். இங்கே 1 எடுத்துகிட்டு போய் எந்த எண்ணை கூட பெருக்கினாலும் எந்த எண்ணை பெருக்கிறோமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 5 தான் வரும். 1ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 2 தான் வரும். 1ஐயும் 9ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 9 தான் வரும். புரிஞ்சுதா? இப்போ 1ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம், 5 வரும். 5ஐ இங்கே எழுதக்கூடாது, இங்கே இந்த எண்ணுக்கு கீழே அப்படியே எழுதக்கூடாது. ஒரு எண் விட்டு அடுத்த நம்பரில் தான் எழுதணும். அடுத்தது 1ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம். பெருக்குனா 2 வரும். 2 இங்கே எழுதணும். இந்த எண்ணுக்கு நேராக எழுதக்கூடாது. எப்போவுமே முதல் எண்ணை பெருக்கும்போது அதுக்கு நேராக எழுதுகிறோம். அடுத்தது இரண்டாவது எண்ணை பெருக்கும்போது ஒரு எண் விட்டு இங்கே தான் எழுதணும். 1ஐயும் 5ஐயும் பெருக்கணும் 5, 1ஐயும் 2ஐயும் பெருக்கணும் 2. அடுத்தது 1ஐயும் 9ஐயும் பெருக்கிறோம் 9. 925 925 வந்துருச்சா? எந்த எண் கூட பெருக்கிறோமோ அதே தான் வரும். இப்போ இதை ரெண்டையும் கூட்டுங்க. 0 அப்படியே எழுதிக்கிங்க. இதுக்கு கீழே எண் இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. மேலே 0 இருக்குது, 5 இருக்குது, கூட்டினா 5 தான் வரும். மேலே 0 இருக்குது, 2 இருக்குது, கூட்டினா 2 தான் வரும். மேலே எதுவும் இல்லை, 9 தான் இருக்குது, 9 அப்படியே எழுதிக்கோங்க. 9250 தான் விடை. புரிஞ்சுதா? அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். 532 பெருக்கல் 10. இந்த எண்ணை பெருக்கிற மாதிரியே தான் 0 கூட எந்த எண்ணை பெருக்கினாலும் 0 தான் வரும். அதனால் 0வையும் 2ஐயும் பெருக்கிறோம் 0, 0வையும் 3ஐயும் பெருக்கிறோம் 0, 0வையும் 5ஐயும் பெருக்கிறோம் 0. பின்னாடி இருந்தால் பெருக்கிட்டு போகணும். இங்கே 5லேருந்து பெருக்கிறது 3லேருந்து பெருக்கிறது ஆரம்பிக்கக்கூடாது. பின்னாடி இருக்க எண்ணை எடுத்துக்கிறோம். பின்னாடி இருக்க எண்ணிலேருந்து பெருக்கிட்டு போகிறோம் முன்னாடிக்கு. அடுத்தது இதை பெருக்கி முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த நம்பர் இருக்குது, 1 இருக்குது. இதை பின்னாடி இருக்க எண்ணிலேருந்து பெருக்கிட்டு போகணும். அப்படின்னா தான் கணக்கு சரியாக வரும். இதுதான் கான்செப்ட். கான்செப்டை மாற்ற முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? 1 2 கூட பெருக்குங்க. பெருக்குனா 2 வரும். 2ஐ இங்கே எழுதணும், இங்கே நேராக எழுதக்கூடாது. இங்கே எழுதிங்கன்னா கணக்கு தப்பாயிடும். அடுத்தது 1ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா 3 வரும். 3ஐ முன்னாடி எழுதணும், ஒரு எண் முன்னாடி எழுதணும். அடுத்தது 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5 வரும். 532 அப்படியே வந்துருச்சா? 1 கூட எந்த எண்ணை பெருக்கினாலும் அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 0வையும் கீழே எதுவும் இல்லை, கூட்டினா 0, 0 கீழே ஒரு 2 இருக்குது, கூட்டினா 2, 0வையும் 3ஐயும் கூட்டினா 3, மேலே 5க்கு மேலே எதுவும் இல்லை, 5 அப்படியே எழுதிக்கோங்க. 5320 விடை. புரிஞ்சுதா? 761 பெருக்கல் 10. அதே கணக்கு அப்படியே எழுத போகிறோம். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான் வரும். 0 கூட 6 பெருக்கினா 0 தான் வரும். 0 கூட 7 பெருக்கினா 0 தான் வரும். 0வை பெருக்கி முடிச்சாச்சு. 1 பெருக்க போகிறோம். 1ஐயும் பெருக்கினா 1 தான் வரும். 1ஐயும் 6ஐயும் பெருக்கினா 6 தான் வரும். 1ஐயும் 7ஐயும் பெருக்கினா 7 தான் வரும். அப்படியே எழுதிக்கிட்டோம். 0வுக்கு கீழே எதுவும் இல்லை. 0, 0 கூட்டல் 1 1, 0 கூட்டல் 6 6, மேலே ஒன்றும் இல்லை, 7 மட்டும்தான் இருக்குது. விடை
எவ்வளோ வேகமாக போட்டோம் பார்த்தியா? விடை 7610. நம்மளுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கணக்கை ரொம்ப வேகமாக போட்டுடலாம். இப்போ ஒரு கணக்கு நான் சொல்கிறேன், அந்த கணக்கை நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். இந்த கணக்கை நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதற்கான விடையை நான் சொல்கிறேன். எண் 11 வீடியோவில் இது எண் 10, எண் 11 வீடியோவில் இதற்கான விடை இருக்கும், போய் பாருங்கள். இன்னொரு தடவை கணக்குகளை 3 கணக்குகளும் பார்க்கலாம் வாங்க. வேகமாக பார்த்துடலாம். 925 பெருக்கல் 10. இப்போது பின்னாடி இருக்க என்னன்னா 0 எடுத்துகிட்டு போய் இந்த எண்ணு கூட பெருக்க போகிறோம். பின்னாடி இருந்து தான் பெருக்க போகிறோம். 5 கூட 2 கூட 9 கூட இப்படி தான் பெருக்க போகிறோம். 0 கூட பெருக்குனா 0 தான் வரும். 5 பெருக்குனா 0 கூட 2 பெருக்குனா 0 தான் வரும். 0 கூட 9 பெருக்குனா 0 தான் வரும். அடுத்தது 1 எடுத்துகிட்டு போய் பெருக்க போகிறோம். 1 பெருக்கல் 5 5. இங்கே எழுதக்கூடாது, ஒரு எண் விட்டு தான் எழுதணும். 1 பெருக்கல் 2 2. 1 பெருக்கல் 9 9. இது ரெண்டையும் கூட்டினா 0க்கு கீழே எழுதும் இல்லை 0. 0 கூட்டல் 5 5. 0 கூட்டல் 2 2. 9க்கு மேலே எதுவும் இல்லை 9. அப்படியே எழுதிக்கிறோம். 9250 விடை. முதல் கணக்கு. அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். 532 பெருக்கல் 10. பின்னாடி இருக்க எண்ணான 0 எடுத்துகிட்டு போய் 532 கூட பெருக்க போகிறோம். பின்னாடி இருக்க என்ன தான் முதல்ல பெருக்கிறோம். பெருக்குனா 0. 0 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குனா 0. 0 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்குனா 0 எழுதிட்டோம். 0 கூட எந்த எண்ணெய் பெருக்கினாலும் 0 தான் வரும். அடுத்தது 1 எடுத்துகிட்டு போய் 2 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 2. 1 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்கிறோம் 3. 1 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்கிறோம் 5. இங்கே எழுதக்கூடாது, ஒரு எண் விட்டு அப்படி தான் எழுதணும். அடுத்தது இன்னொரு எண் இருக்குது அப்படின்னா, இது வந்து 2 நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது அப்படின்னா அடுத்தது பெருக்கும்போது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே போடக்கூடாது, ஒரு எண் விட்டு விட்டு தான் போகணும். ஓகே. அடுத்தது இது ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டினா 0. 0 ரெண்டையும் கூட்டினா 2. 0 3 கூட்டினா 3. 5க்கு மேலே எதுவும் இல்லை. கூட்டினா 5320 விடை. அடுத்தது 761 பெருக்கல் 10. இப்போ அதே தான். 0 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்குனா 0. 0 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்குனா 0. 0 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குனா 0. 1 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்குனா 1. 1 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்குனா 6. 1 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குனா 7. இது ரெண்டையும் கூட்டணும். 0 கீழே எதுவும் இல்லை, 0 அப்படியே எழுதிக்கிறோம். 0 கூட்டல் 1 1. 0 கூட்டல் 6 6. 7க்கு மேலே எதுவும் இல்லை, 7 அப்படியே எழுதிக்கிறோம். 7610 தான் விடை. 3 கணக்கையும் பார்த்துட்டோம். ரொம்ப எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ 3வது கணக்கை எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக இதை எப்படி போடலாம் அப்படின்னா இதையெல்லாம் மறந்துடுங்க, இதையெல்லாம் விட்டுருங்க. இந்த நடுவில் போட்டிருக்க கணக்கெல்லாம் விட்டுருங்க. டைரெக்டாக எப்படி ஆன்சரை எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 10 இருக்குது, இல்லை 100 இருக்குது, இல்லை 1000 இருக்குது அப்படின்னா இங்கே 10 இருக்குது, பின்னாடி ஒரே ஒரு 0 தான் இருக்குது. 10 20 10 100 1000 இதுக்கு மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். 761 பெருக்கல் 10 இருக்குது. இங்கே எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 இங்கே ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். 761 எழுதியிருக்கோம். பின்னாடி ஒரே ஒரு 0 போட்டுக்குங்க. இங்கே ஒரு 0 தானே இருக்குது, அப்படி போட்டால் டேரெக்டாக விடை வந்துடும். இப்போ ஒரு வேளை இங்கே 100 இருக்குது அப்படின்னா இங்கே 2 0 போடணும். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 போட்டிங்கன்னா 761க்கு 2 0 பின்னாடி ஆட் பண்ணிங்கன்னா விடை வந்துடும். இப்போ 761க்கு பெருக்கல் 1000 இருக்குது அப்படின்னா 3 0 ஆட் பண்ணிங்கன்னா விடை வந்துடும். இது வந்து 10 100 1000 இந்த மாதிரி கணக்கு இது சம்ஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற 20 30 40 இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகாது. 761 இங்கே 10 இருக்குது, 10க்கு ஒரு 0 மட்டும் போடுங்க. ஏன்னா 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் வரும். அதனால் அப்படியே 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, விடை எளிமையாக வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.